Welcome to Fashion Dot. நம்மளுடைய டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர் த்ரூ ஒரு டபுள் பீஸ் கட்டோரியை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய கட்டோரி ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் லேசர் கட்டிங் மிஷின்லேயும் பேட்டர்ன் எடுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேர்லேயும் நம்மளுக்கான பேட்டர்ன்ஸு அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர்ஸில் எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேருடையது. நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அண்ட் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் அலவன்சஸோடவே நம்மளுக்கு சேர்ந்தே வந்துடும். அண்ட் இந்த பேட்டர்ன்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எடுத்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி இப்போ லேசர் சாஃப்ட்வேர்லையும் நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லேசர் சாஃப்ட்வேர் த்ரூ நம்மளோட கிளாத்தை கட் பண்ணிடலாம். அண்ட் அந்த கிளாத் கட்டிங்கை வச்சு பேப்பர் பேட்டர்னையும் எப்படி பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்மளோட ஃபேப்ரிக்கை வித் லைனிங்கோட நம்ம இதில் போட்டிருக்கோம் மெஷினில். ஸோ இப்போ நம்மளுடைய மெஷர்மெண்ட்ஸுக்கு தேவையான கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதுலேயே ஸ்டிச்சிங் நாட்சஸ் எல்லாமும் வர்றதுனாலே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டிங்கை வச்சு பிரிண்ட் அவுட் சாஃப்ட்வேரில் வந்த பேட்டர்ன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு பேக் போர்ஷன் அண்ட் நெக்ஸ்ட்டு இது ஃப்ரண்ட் போர்ஷன், இது பெல்ட் போர்ஷன் அண்ட் இது ஸ்லீவு அண்ட் இது ஃப்ரண்ட் போர்ஷனோடைய டபுள் பீஸோடைய போர்ஷன் அண்ட் இது ஆர்ம் சைடோட போர்ஷன். அண்ட் இப்போ ஃபைனலாக ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட பேக் போர்ஷனை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணி ஃபுல் ஸ்டிச்சஸ்க்கு நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். யூஸ்வலாக நம்மளுடைய டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரில் கட் பண்ணும்போது மெயின் அண்ட் லைனிங் ரெண்டும் ஒரே மாதிரியே நம்மளுக்கு வந்துடுறதுனால ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ கீழே ஒரு நார்மல் ஃபோல்டிங் அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பாட்டம் டாட்டு பிடிச்சி ஃபைனல் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய கட்டோரி போர்ஷனோட ஆர்ம் பார்ட்டோட ஸ்டிச்சிங்கை பார்த்துடலாம். அண்ட் இந்த ஸ்டிச்சிங்கை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுடைய கட்டோரி போர்ஷனை ரெண்டு போர்ஷனையுமே லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு அண்ட் இந்த லைனிங்கை இந்த மாதிரி டபுள் பீஸையும் அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம். இது முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளுடைய ஆர்ம் போர்ஷனோட வச்சு அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கர்வும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம இது என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அக்யூரேட்டாக செட் ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் இதுக்கான டாட் பிடிச்சிக்கலாம். அதாவது டபுள் பீஸ் கட்டோரி அப்படிங்கும்போது பாட்டமில் மட்டும்தான் டாட் வரும். ஸோ அந்த டாட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பெல்ட் போர்ஷனை அட்டாச் பண்ணிக்கலாம். பெல்ட் போர்ஷனுக்கு இப்போ நான் இங்கே உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுனால வெறும் 2 பீஸ் தான், லைனிங் அண்ட் மெயின் மட்டும்தான் வச்சுருக்கேன். நீங்கள் உள்ளுக்குள்ளே இன்னொரு மெயின் கிளாத்தும் வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய பெல்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. பெல்ட்டை மெயின் கிளாத்தோட அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது ஃப்ரண்ட் கிளாத்தோட அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்லீவ்ஸை லைனிங் எல்லாமே ஃபுல்லாக நம்ம அடித்து திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணிடுவோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டோட ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ½ இன்ச் அலவன்சஸ் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கட்டிங்கில் வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கட்டிங் படி நம்மளுடைய 1½ இன்ச்சு ஸ்டிச்சஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுடைய பாடி லூஸ் மெஷர்மெண்ட்டும் அவங்களுடைய வேஸ்ட் லூஸ் மெஷர்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகாது, அக்யூரேட்டாக நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கே வந்துடும். இப்போ ஹூக் பட்டி லூப் பட்டி பீஸும் நெக்கு கிராஸ் பீஸும் வச்சு ஃபைனல் ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஹூக் பீஸ் லூப் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹூக் பீஸு லூப் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம்
கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸை வந்துட்டு நம்மளுக்கு 1 இன்ச் வேணும்னா 1 இன்ச் வச்சுக்கலாம், இல்லை 1.25 இன்ச் வேணும்னா 1.25 இன்ச் வச்சுக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி க்ராஸாக வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ஃபுல் லென்த்து நான் நெக்குக்கு தேவையான லென்த்துக்கு எடுத்துகிட்டு அதை வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபைனலாக இந்த மாதிரி திருப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நெக் ஃபினிஷிங் வந்து பக்காவாக செட் ஆகும். ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஸ்டிச்சிங்கே போடுறோம் நெக்கை வந்துட்டு. ஸோ இது மாதிரி கவர் பண்ணி நெக் ஸ்டிச்சிங்கே போட்டுடலாம். தட்ஸ் ஆல். ஸோ நமக்கு தேவையான டபுள் பீஸ் கட்டோரியோடது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.